வெல்கம் டு பனானா ட்ரீ சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக பீஸா சாஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி, வெங்காயம், ஒரு வெங்காயம், 4 மிளகாய், ஒரு 4 பல் பூண்டு, லைட்டாக மிளகாத்தூள் வேணும்னா சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு, ஒரிகானோ இருந்தால் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தக்காளியை மேலே கட் பண்ணிடணும். அந்த காம்பு கிட்டே இருக்கிற பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஒரு 4 கோடு மாதிரி போட்டு, அப்புறம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி அது, அப்புறம் 4 காஞ்ச மிளகா எல்லாத்தையும் போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தக்காளியை தோலை எடுத்துட்டு இது வேக வச்சது 3ஐயும் போட்டு மிக்சியில் போட்டு எடுத்துக்கோங்க. அது ஒரு பேனில் ஆயில் விட்டு ஒரு பூண்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டு 4 பல் போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்ச நேரம் கொதி வரட்டும். அதுக்கப்புறம் லைட்டாக வேணும்னா உங்களுக்கு தேவைன்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரிகானோ போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் ஒரிகானோ சேர்த்திட்டு உப்பு போட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இது பீஸா, சாண்ட்விச், பாஸ்தா எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.